நண்பர்களே, வெல்கம் டு MIMTPT ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, முடிச்சூர் அட்டகம்படி ஜங்ஷன் வந்து மணிமங்கல் ரோடு போகுது இல்லையா? ஸோ அங்கேருந்து இந்த போலீஸ் பூத் ஒன்று இருக்கும். ஸோ அதை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா முல்லை நகருங்க. ஸோ அந்த முல்லை நகரில் 35க்கு 55 அப்படின்ற சைஸில் 1750 ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஒன்று நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. நார்த்து ஃபேஸிங்கு 30 அடி ரோடு, கண்டிப்பாக பார்த்தாலே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. 3500 பர் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாக நெகோஷியபிள் பண்ணலாம். இதில் 2 பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருந்தது. கார்னர் இருந்துச்சு, அதுக்கு அடுத்து இதுவும் இருந்தது. கார்னர் இப்போது இன்னொருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா லீகல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போய்ட்டு ரைட் எடுத்தோம்னா ஒரே ஒரு 50 மீட்ரு, 50லேருந்து 75 மீட்டரில் நம்ம முடிச்சூர் அட்டகம்படி ஜங்ஷன்லேருந்து மணிமங்கல் ரோடு ஹைவே இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஹைவேயில் போய்ட்டு டச் ஆகிடும். ஜஸ்ட்டு ஒரு 50 மீட்டர், அதிகபட்சம் ஒரு 100 மீட்டரில் நமக்கு அந்த மெயின் ரோடுக்கு அந்த பைபாஸுக்கு போயிடலாம். பாருங்கள், 30 அடி ரோடு, ரெசிடென்ஷியல் ஏரியா, 3500 பர் ஸ்கொயர் ஃபீட்டு, நார்த் ஃபேஸிங். ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் தான் நம்ம எவ்வளோ தான் தேடி பார்த்தாலும் கிடைக்கிறது ரொம்ப ரேரான ஒன்றுனா ஈஸ்ட்டு இல்லை நார்த்து. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கே கிடச்சிருக்கு. அதுவும் நம்ம இந்த மெயின் ரோடு வந்து ரொம்ப நியர்பை ஆக்சிஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி, ஈஸியாக இம்மீடியட்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இம்மீடியட்டாக சேல்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான். பாருங்கள், இங்கேருந்து 100 மீட்டரில் நம்ம அங்கே போயிடலாம். ஒரு 500 மீட்ரு, ஒரு 400-500 மீட்டரில் முடிச்சூர் அட்டகம்படி ஜங்ஷனுக்கு போயிடலாம். அங்கே ஜங்ஷன்லேருந்து ஒரு 500 மீட்டரில் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து எக்ஸாக்டாக வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டருக்குள்ளே வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 4 கிலோமீட்டரில் போயிடலாம். ஒரு 4.5லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு அங்கே போயிடலாம். ஸோ எல்லாமும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டு நியர்பையில் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. இமீடியட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு எல்லோரும் மேக்ஸிமம் பார்க்குற ப்ராப்பர்ட்டிலாம் நமக்கு வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து கடைக்கு போயிட்டு வரணும். வீட்டில் இருந்தால் சேஃபாக இருப்பாங்களா, தனியாக இருந்தால் சேஃபாக இருக்குமா, ஃபுல்லாக வீட்டை சுற்றி வந்து நிறைய குடியிருப்புகள் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் வந்து தேடி பார்ப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணுறதே பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து எல்லாருமே செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இது வந்து கொஞ்சம் கூட சகிக்க முடியாது, அதை சலிச்சு போனது இல்லை அப்படின்ற மாதிரி இதை ஒட்டியே பார்த்திங்கன்னா வீடு தாங்க. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த பட்ஜெட்டில் நீங்கள் தேடிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும். ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்திங்கன்னா நானே சொல்லுவேன், கொஞ்சம் முன்ன பின்ன அமௌண்ட் வந்தாலும் ஈஸியாக வாங்கிக்காங்க, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. மிஸ் பண்ணிட்டா திரும்ப அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்காதுன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இதுவும் அடங்கும் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் அது கொஞ்சம் கிட்டத்தட்ட வருதுன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. மிஸ் பண்ணால் கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி தான். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். அடுத்தக்கப்புறமா வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் நம்ம வந்து பேசுவோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.